கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களிலிருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள அற்புதமான அதிசயமான வார்த்தை லேவியராகமம் 26:44. நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். நான் கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, எல்லா மனிதர்களாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, ஒரு அனாதையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து இந்த வார்த்தையை கேட்கலாம். உங்களுக்கு உயிருள்ள ஒரு ரேமா வார்த்தை ஒன்று வருகிறது. நான் உங்களை கைவிடவும் மாட்டேன், உங்களை வெறுக்கவும் மாட்டேன், நான் உன் தேவனாய் இருப்பேன், நான் உன் தகப்பனாய் இருப்பேன், நான் உன் இரட்சகனாய் இருப்பேன், நான் உன் மீட்பராய் இருப்பேன் என்று என் தகப்பன் இயேசு உங்களை பார்த்து சொல்றார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை வெறுக்க மாட்டேன், நான் உங்களுக்கு தகப்பனாக இருப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆறுதலான ஒரு அடைக்கலமான ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தை. நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன், நான் உன் தேவனாக இருப்பேன். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த நாளை கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எஸ்தர் ராஜாவுக்கு எப்படி காரியம் மாறுதலாக முடிந்ததோ அதே போல் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே மாறுதலாக முடிய போகிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்கள் காரியம் மாறுதலாக முடியும். காரணம், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்றாரு, நான் உங்களை வெறுக்கவும் மாட்டேன். இன்னைக்கு அநேக மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம், ஒதுக்கலாம், தள்ளலாம். ஆனால் நம்முடைய மீட்பர், வெற்றி வேந்தன், விடுதலை நாயகர், அருமை ராதர் இயேசு ராஜா உங்களை வெறுக்க மாட்டார். தைரியமா இருங்க. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். உற்சாகம் இருங்க, பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, வெற்றி வேந்தனே, இந்த நாளிலே ஆண்டவரே, வேதனையோடு, பலவீனத்தோடு, நெருக்கத்தோடு, சஞ்சலத்தோடு, தவிப்போடு இருக்கிற தேவ பிள்ளையும் மேலே இருக்கிற எல்லா போராட்டங்களையும் எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியை அவர் ஆளுகை செய்வதாக. என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வசனத்தின்படி உங்களுடைய பலன் கடந்து வரட்டும், உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும், உங்களுடைய அற்புதம் கடந்து வரட்டும், உங்களுடைய அதிசயம் கடந்து வரட்டும், உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. கீழாக்காமல் மேலாக்குங்க, வாளாக்காமல் தலையாக்குங்க. இந்த குடும்பத்தை மலைமையில் இருக்கிற பட்டணங்களை உயர்த்துங்க தகப்பனே. அப்பா, இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் வாய்க்கட்டும். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.